முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. மேடம் டிஃபனை கேண்டீன்ல வச்சிருக்கேன், எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஹலோ முருகன் அசோசியேட்ஸ். டேய் குமாரா, ஜானகிக்கு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. நான் உடனே வரேன். ராவணே, என் மனைவி ஜானகி பிரசவ வழியில ஹாஸ்பிடல் இருக்கா. நான் பக்கத்துல இருக்கணும். நீங்க எப்படியா முதலாளிகிட்ட சொல்லி சமாளிச்சிட்டீங்களா? குமார், பாச பத்தி என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இப்போ போய் கேட்டா அவ்வளவுதான், கண்ணா பின்னால் திட்டுவாரு. ஏய், என்னடா அங்க பேச்சு? ஐயா காஃபி கொண்டு வாடா. இதோ வரேன் ஐயா. குமார், நீ ஒன்னும் பயப்படாத. இப்ப டீ குடுக்கறீல, அப்படியே சொல்லாம போயிரு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். போ. தேங்க்யூ. நாளைக்கு இயர் எண்ட் அக்கவுண்ட் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டே. மார்னிங் 9 o'clock அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் சப்மிட் பண்ணியே ஆகணும். ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லாரும் இருந்து ஒர்க்கை முடிச்சிட்டு தான் போறீங்க. இட்ஸ் an order. Got it? Go ahead. எங்க எனக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சா? இன்னும் வரல. குமார்ண்ணே, ஃபைல்ஸ். எப்பா இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க. அண்ணே இன்னும் ஃபோன் வரலண்ணே. வருண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிண்ணே. என்ன ஆளு நீ? ஹலோ. டேய் குமாரா, உனக்கு பையன் பிறந்திருக்காண்டா. அம்மா, பையனா? ஜானகி எப்படி இருக்கா? அம்மாவும் புள்ளையும் ஆரோக்கியமா இருக்காங்க. நீ சீக்கிரம் வந்துடு. இதோ வரேன். முருகா, ஏய் எனக்கு பையன் பிறந்துட்டான். டேய் கலியமூர்த்தி, எனக்கு பையன் பிறந்திருக்காண்டா. ஸ்வீட் சாப்பிடுங்க, நாங்க சக்கரை சாப்பிடலாம். தான் போட்டு பேசுறியா? சார்னு கூப்பிடணும். ஏதோ சின்ன வயசுல கூட படிச்சவன கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா என் தலை மேலே உட்காரியா? இது என்னோட ஆபீஸ், இங்க நான் தான் பாஸ், நீ ஒரு பியூன். ஏய், இந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? கலியமூர்த்தி, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எப்படி பேசிட்டு? அப்படி என்னடா சந்தோஷம் உனக்கு? பூனைக்கு பூனைக்குட்டி தான் பிறக்கும், பன்னிக்கு பன்னிக்குட்டி தான் பிறக்கும். நீ ஒரு பியூன் தானடா. உனக்கு என்ன மகாராஜாவா பிறந்திருப்பான்? ஒரு பியூன் தாடா பிறந்திருப்பான். நீயே சோத்துக்கு லாட்டி அடிக்கிற, அதுல உனக்கு ஒரு குழந்தை வேற. கலியமூர்த்தி, என்ன வேணும்னு பேசு. இன்னைக்கு பிறந்த என் பிள்ளைய பத்தி தப்பா பேசாத. தப்பா பேசினா என்னடா பண்ண போற? உன் பிள்ளைய என்ஜினியர் ஆக்க போறியா, டாக்டர் ஆக்க போறியா, இல்ல லாயர் ஆக்க போறியா, இல்ல என்ன மாதிரி ஒரு ஆடிட்டர் ஆக்க போறியா? நீ ஒரு பியூன்டா. அவனு உன்ன மாதிரி ஒரு பியூனா தான் ஆவான். குழந்தை என் குழந்தை, மை ஃபுட். ஏய் நிறுத்துடா. உங்கள மாதிரி ஆளுங்க தாண்டா எங்கள மாதிரி ஆளுங்களை மட்டத்தண்ணி இப்படி வளர்ந்துருக்கீங்க. இப்ப சொல்றேன்டா, என் பிள்ளையும் ஒரு நாள் ஆடிட்டர் ஆவான். இதே மாதிரி ஒரு பெரிய சேர்ல உட்கார வச்சு அவனை ராஜா ஆக்குவா, ராஜாவா. ஆனா அப்ப கூட வேலை செய்யறவங்களும் உன்ன மாதிரி மட்டத்தட்ட மாட்டான். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இனிமேல் இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது. வெளியே போ. நீ என்ன வேலையை விட்டு அனுப்புறது? நான் போறேன்டா வேலையை. போ முதல்ல. இன்னைக்கு பிறந்த என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணாம அவமானப்படுத்துறல, என் பிள்ளைய உன்னை விட பெரிய ஆடிட்டர் ஆக்கிற பாரா. என் மகன் பெரிய ஆபீசர் ஆக போறான். ஹலோ அப்பா. தம்பி குமார், காலேஜ் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குப்பா. நீ அந்த காலேஜ்ல சேர்ந்தது பெரிய விஷயம் இல்ல, காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அப்பா, நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சேன்ப்பா. இப்போ எல்லாமே இங்கிலீஷ்ல படிக்கணும்ப்பா. என்னப்பா பெரிய இங்கிலீஷ்? அப்பாவை டேடின்னு கூப்பிடுற மாதிரி அப்படி மாத்தி மாத்தி பேச வேண்டியதானே? இது பாரு, அப்பா இங்கிலீஷ் பேசுற பாரு. ஆல் தி பெஸ்ட். மே ஐ கம் இன்? எஸ். நோ 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 நோ. இவ்வளவுதானப்பா.
என்ன அவமானப்படுத்துறானே ஆடிட்டர் கலியமூர்த்தி. நீ பெரிய ஆடிட்டர் ஆவறத பார்த்துட்டு அவன் வந்து டர்ராவணும். அப்பா எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஓகே ஓகே பை பை. இந்த மனுஷன் வேற. ச்சே. ஐயோ ஐயோ சாரி சார் ஏதோ திங்க் பண்ணிட்டு வந்தேன். சாரா, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்யா. நீங்களும் ஃபர்ஸ்ட் இயரா? நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். glad to meet you brother. நைஸ் டு மீட் யூ. அப்படி என்ன நீங்க இம்பார்ட்டண்டா திங்க் பண்ணிட்டு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல பிரதர், இந்த காலேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி எங்க அப்பா என் எக்ஸ்ல சத்தியம் வாங்கிட்டான் பிரதர். அதான் எப்படி படிச்சு மேல வரணும்னு யோசிச்சுட்டு வரும்போது உங்களை இடிச்சிட்டேன். உங்க அப்பாவும் அதே தான் சொன்னாரா? எங்க அப்பாவும் அதே தான் சொன்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்தா எங்க அப்பா காண்டாவான், நான் ஃபர்ஸ்ட் வந்தா உங்க அப்பா காண்டா வரும். பிரதர், நான்லாம் ஃபர்ஸ்ட் வரதா? அது ஒரு பெரிய கதை. வாங்க வாங்க சொல்றேன். பை தி பை உங்க பேரு? என் பேர் சிவகுமார். என் பேர் அசோக். 12th அப்புறம் ஒரு வரி கூட வாழ்க்கையில படிக்க கூடாதுன்னு ஒரு லட்சியத்தோட இருந்தேன். ஆனா இந்த காலேஜ் சீட் கிடைச்சனால தான் நான் ஓகேவே சொன்னேன். அப்படியா? அப்படி என்ன இந்த காலேஜ்ல ஸ்பெஷல்? யோ, கோ எஜுகேஷன்யா, அது ஒண்ணு போதாதா? 12th வரைக்கும் பசங்க மூஞ்ச பார்த்து வாழ்க்கை வீணா போச்சு. இங்க பாரு, கண்ணு குளிச்சா அழகழகா ஃபிகருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் லவர், கல்யாணம் வரைக்கும் இங்கே பண்ணிட்டு போயிடலாமா? பொண்ணுங்களாம் நம்ம கிட்ட பேசுவாங்களா? எனக்கு வேற இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வராதே. எனக்கு மட்டும் வருமானா? கத்து கூட சொல்லி கடலை போடுவோம். நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த பொண்ணுங்களே நம்மளை கூட்டிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நீ ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுக்கா, ஊட்டிக்கே கூட்டு போலாம். ஐயோ, வந்தவனே 2 வருஷம் பண்ண தெரியுமா? அப்படியா? அங்க ஒண்ணுது பாரு. நல்லா இருக்குதா? ஐயோ வேணாம் வேணாம். சூப்பரா இருக்குது. அப்படியே பாரு. அந்த ப்ளூ ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஆஹா, அருமையா இருக்கமா சார். கொஞ்சம் கூட அறிவில்ல, சின்ன பசங்க ஜாலியா சைட் வச்சுங்க, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ற. என்ன சாரு மோருன்ட்டு? யோ தலியா, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா, ஃபர்ஸ்ட் டேவா? ஆமா. ஃபர்ஸ்ட் இயர்லயே கேர்ள்ஸ் கூட பழகி பிளான் பண்ணி பிக்கப் பண்ணி ஊட்டி வரைக்கும் போவீங்களா? நாங்க ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம். நீ யாரு நடுவுல? டேய் அதெல்லாம் மேட்டர் இல்ல சார். இங்கே நம்ம ரூம் புக் பண்ணி சில பல வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு சார். அப்படிதானே சார்? என்ன பார்த்தா என்ன கேணை மாதிரி தெரியுதா? அதை விட கேவலமா இருக்கு. இந்த பார், உன்னை விட்டுட்டேன், இனிமே நீ தாண்டா எனக்கு தொக்கு. உங்க 2 பேரையும் சேர்ந்து இந்த காலேஜ்ல பார்த்தேன், சீட்டை கிழிச்சிருவேன். சாரி சார், சாரி சார். Very good morning. Please sit down. Myself Kalpana, your accounts lecturer. So, let's start our class with an introduction. Okay? Right from you? My name is Nisha and my dad is a lawyer. Okay, next. I'm Kishore Kumar. My dad into textile business. After completion of course, I will handle my father's business. Very nice. Hello ma'am. My name is Bharat. Good. My name is Rupam. Okay. My name is Aishwarya. மேடம், என் பேரு அசோக் மேடம். எங்க அப்பா பால் வியாபாரம் பண்றாரு மேடம். Then you? My name is சிவகுமார் மேடம். What's your father? ஆடிட்டர். He's auditor. Good. ஜானகி, என்ன இது டிவி வர மாட்டேங்குது? ரிமோட் வேலை செய்யல. ஏய் நல்லு. என்னது? பாதாம் பால். உங்களுக்கு இல்ல, பையனுக்கு. உங்களுக்கு சாதா பால் இருக்கு, கொண்டு வரேன். ஓஹோ, சம்பாதிக்கிற எனக்கே சாதா பாலா? நீங்க சம்பாதிக்கலாம் ஒரு சம்பாத்தியமா? நல்லா படிச்சுட்டு ஆடிட்டர் ஆயி பையன் சம்பாதிப்பான் பாருங்க, அப்ப பார்க்கலாம். ஆமா, இவனுக்கு பாதாம் பால்லாம் கொடுத்து உடம்ப தேத்தனாதான் பெரிய ஆடிட்டர் ஆவான். ஏய் கொஞ்சம் இரு. உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவன் கிட்ட விடு. மிரண்டுறான், போ போ. May I come in, sir? இங்கிலீஷ் அப்பதான் சொன்னார் உன்னோட இங்கிலீஷ்லயே பேச சொல்லி. பாதாம் மில்க் வெரி குட், ட்ரிங்க் ட்ரிங்க். அங்க வச்சிருங்க, அங்க வச்சிருங்க. என்னடா இது இவ்வளவுலாம் புஸ்தகம் வச்சிருக்க? இதெல்லாம் நீயே படிக்கணுமா? கொடுத்துருக்காங்க, அதுக்கு எல்லாத்தையும் படிக்க முடியுமா? ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வரி விடாம படிக்கணும், அப்பதான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வர முடியும். ஃபர்ஸ்டா? ஏமா, அப்ப நான் செகண்ட் வந்தா நீ ஏத்துக்க மாட்டியா? சினிமாவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கிறதுக்கு தெரியறல. பிறந்த நாள் அன்னைக்கு யாரும் ஃபர்ஸ்ட் விஷ் பண்றான்னு பீத்திக்கிறல. எப்பவுமே ஃபர்ஸ்ட்க்கு தான்டா ஜாஸ்தி மதிப்பு. அதுல தான்டா எங்களுக்கும் பெருமை. சரிம்மா சரிம்மா. நீ நல்லா படி. என்ன படிக்கிறேன். நல்லா படிக்கணும் கண்ணே. நீ போமா. ஒரு பொண்ணு கூட கிடைக்கல மச்சி. இல்லடா, படிச்சுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணுங்கற. நான் வாழ்த்தடா. டேய், கண்ணு தெரியல. என்னடா சொன்ன? கண்ணு தெரியலையான்னு கேட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? யாரு? ஏன் கிட்டே வா. பேண்ட் நல்லா இருக்கு, எங்க வாங்குன? இங்க பார், இது காலேஜ். கை தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. சாரி சொல்லிடு. இந்த மூஞ்சிங்களுக்குலாம் சாரி.
ரிச் ஃபேமிலி மச்சான், இவ்ளோ இருக்கு. நல்ல வேலை சீக்கிரம் வந்த, இருக்கிற கோவத்தை அடிச்சு வாய் அப்படியா? வச்சு டேய் விக்ரம், போ மச்சான், இப்பவே போய் அடி மச்சான், போய் அடி. இல்லடா. போடா. ஏய், ஏய் என்னடா ஆஃப் சைட் ஃப்ரீயா இருக்க, லெக் சைடுல ஆடிட்டு இருக்க, ஒழுங்கா ஆடுறா. வேணா சிகரெட் கொடு. இவனெல்லாம் டீம்ல வச்சுக்கிட்டு சும்மா சின்னதாவதுல. குட் மார்னிங்ண்ணா. ஃபர்ஸ்ட் இயர் குமார் அசோக். என்ன கிரிக்கெட் டீம்ல சேர்த்துக்கணுமா? அண்ணா, இப்போ நாங்க கிரிக்கெட்ல சேர்ந்து என்ன தோனி கோலியாவா ஆக போறோம். எக்ஸாம்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தா போதும்ண்ணா. 2 பேரும் ஒரே நேரத்துல எப்படிடா ஃபர்ஸ்ட் வர முடியும்? அத பத்தி நீங்க டென்ஷன் ஆகுதுண்ணா, நாங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன மச்சான், உங்க போஸே சரியில்லையே. என்ன 2 பேரும்? அண்ணா, நாங்க நல்லா படிக்கிறோம்னு சொல்லி எங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கனவு காண்றாங்கண்ணா. ஆனா எங்க கனவுலயும் அடிக்கடி சனில் தானே வருது. சும்மா சாரி மச்சான். அண்ணா, இந்த காலேஜ்ல நீங்க தான் கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். கொஞ்சம் இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல நீங்க ஹெல்ப் பண்ணா உங்களை லைஃப் லாங் மறக்க மாட்டோம்ண்ணா. சரி, அப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போகணும். டேய் மச்சான், என்னடா துணி ஒரு மாதிரியா இருக்கு மச்சான்? தப்பாத்துக்காது மச்சான், துணி எதுவும் கிடைக்கல, அதான் ஜட்டி 2 கீழ் சேர்த்து வந்துட்டோம் மச்சான். அட பாவி டேய், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போன வாரம் தான் கோபால புதுசா வாங்கி வந்தான் மச்சான். கோபாலா? அவன் யாரா? எங்க அப்பனா. அப்பனா? அம்மா மேலே மச்சான். ஏய், அந்த ஜானோடது ரொம்ப இல்ல. என்னடி சொல்ற? அதான்டி அவன் கிருதா, நல்லா நீளமா அழகா இருக்குல்ல. கிருதா நீளமா இருந்தா போதுமா? எனக்கு அந்த மாதவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் சிரிக்கும் போது சின்னதா கண்ணத்துல குழி விழும் பாரு, அவ்வளவு அழகா இருக்கும். ஏய், அந்த வெள்ளரிக்காவை எடு. ஐயோ, நான் இருக்கும்போது வெள்ளரிக்கா. டேய் சத்தம் போடாதடா. கண்ணுல வச்சா டார்க் சர்க்கிள் போயிடுமா, பியூட்டிஷியன் சொன்னாங்க. பியூட்டி டிப்ஸ்டா. அந்த வெள்ளரிக்கா பூஞ்சி கண்ணு ஊத்து மச்சான். டேய் வாய மூடுடா. டேய், யாரா நீ? அக்கா, யார் நீ? தினேஷனா? ஓ, நீ ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாமா அக்கா, என்னங்க ஃபோன். ஐயோ, ஏதோ சவுண்ட் கேக்குது. முதல்ல உள்ள வந்து பெட் கடியில படு. அக்கா, தினேஷ் அண்ணா என் குரு மாதிரி. நீங்க அவரோட லவ்வர். இந்த பெட் மேட்டர்லாம் தப்புக்கா. டேய், இல்லனா உன்னை புடிச்சிருவாங்கடா. சொல்றது கேளு, உள்ள வா. அக்கா, அந்த வார்டன் கிட்ட மாட்டி அடி வாங்கினாலும் வாங்குவேன், ஆனா உள்ள மட்டும் வர மாட்டேன்க்கா. உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, ஆள விடு. ஏய் குமார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. நான் காலேஜை விட்டு போக போறேன். இனிமே காலேஜ்ல நீ தான் ரூல் பண்ண. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த வந்துட்டான். அண்ணே, சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னப்பா இவ்வளவு ஸ்பீடு? ஏய், இனிமே லைஃப்ல எல்லாமே ஸ்பீடு தான்டா. என் பையன் பெரிய ஆபீசர் போறான், எல்லா கண்ணையும் விரல விட்டு ஆட்ட போறான். அப்ப கேக்குறேன்டா அவன கேள்விய. யோ, என்னையா சவுண்ட்? சைலண்டா குடியா. ஏய், நான் அப்படிதான்டா சவுண்ட் விடுவேன். உனக்கு என்னடா தெரியும்? என் பையன் பெரிய படிப்பு படிக்க போறான். இதோ பாரு, இது பாரு. இங்க ஜாஸ்தி குடிக்கிறவன் தான் பெரிய ஆளு, படிக்கிறவன் கிடையாது. புரியுதா? என் பையன் குமார் குரல் மாதிரி இல்ல, அப்பா வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஏய், எப்ப பார்த்தாலும் பையன் பையன் பைத்தியமா இருக்கே. பையனை தவிர வேற எதுவுமே தெரியாதா? சும்மா குடி. இல்லப்பா, என் பையன் மாதிரி தான்பா இருக்கு. கொஞ்சம் இருப்பா, பார்த்து சொன்னா சொல்றேன். கேட்க மாட்டியா? சரி, எப்ப போலாம். பார்த்தாலும் இதேதான்டா. சார், வா, நம்ம குடிக்கலாம். அப்பா, சாப்பிடு. பாதாம் பால் குடிக்கிற குழந்தைங்க என் பையன். அவனை போய் தப்பா எடுத்துக்கிட்டேன்னா அது என் பையன் இல்லப்பா, வேற யாரோப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, உட்காரு. சரி சரி சரி, குடி குடி. ஓகே தம்பிங்களா, நான் கிளம்புறேன். பத்திரமா வீடு போய் சேருங்க. என்ன குமார் யோசிச்சுட்டு இருக்க? இந்த ஸ்மெல்லோட வீட்டுக்கு எப்படி போறதுன்னா? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குண்ணா. ஆனா இந்த காலேஜ்ல எப்படி ஃபர்ஸ்ட் வரணுங்கிறதுக்கு தான் என்ன டெக்னிக்னே புரியலண்ணா. அதுக்கு தானே கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனா கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதுக்கு ஆன்சர் நான் தானே படிக்கணும், எழுதணும். இது கூட செய்ய முடியல, நீங்களாம் எதுக்கட படிக்க வரணும்? நாங்களா படிக்க வந்தோம்? எந்த பண்ணாட இந்த எஜுகேஷன் சிஸ்டமை கண்டுபிடிச்சானே தெரியல. ட்ரெயின்ல சமோசா விக்கிறவங்க கூட மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். எதுக்குடா நாம டிகிரி வாங்கணும்? நம்மளும் சமோசா வைக்கலாம் மச்சான். உங்க கிளாஸ்ல யாரா ஃபர்ஸ்ட்? கிஷோர் குமார், அவன் தான் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா. கரெக்டா? உன் பேரை கிஷோர் குமார் மாத்திரு. அவனோட மார்க் தான் உன்னோட மார்க். அவனோட மார்க் ஷீட்டை வீட்டுல காமிச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ.
அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே நீ சூப்பர் விடுடா, விடுடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணே. என்ன பூஜை எல்லாம் தடபுடலா இருக்கு? குலதெய்வ வழிபாடா? என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன? தெரியாது. நம்ம பையன் பேரை கிஷோர் குமார்னு மாத்திக்க போறானா. அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வாங்கப்பா வாங்க. கிஷோர் குமாரா? ஏன் தம்பி இப்போ இப்படி? நியூமராலஜி படி எனக்கு கிஷோர் குமார்னு பேர் வச்சா நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலான்னு யூடியூப்ல சொன்னாங்கப்பா. ஏன் சிவகுமார்னு வச்சா ஃபர்ஸ்ட் வர மாட்டியா? அப்பா அப்படி இல்லப்பா, நான் கும்பராசி இல்லப்பா. அது எனக்கு தெரியும்பா. அப்பா எனக்கு கரெக்டா வைக்கணும்ப்பா. இப்ப இந்த கீக் வைக்கணும். இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் ஆதி. அவனுக்கு கூட கும்பராசி தான், அவன் பேரை மாத்தி வச்சுட்டான். ஆதியில என்னடா தம்பி இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க? அதை விடுப்பா, எனக்கு கிஷோர் குமார் தான் பேர் வைக்கணும். அதுதான் மேட்ச் ஆகும்பா. ஜானகி அதானே. என்னப்பா போன் ரிங் ஆகுது. சூப்பர் சகுனம். 1 செகண்ட். என்ன? டேய் இந்த விஷயம் காலேஜ்ல யாருக்குமே தெரியக்கூடாது. சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணும், சரியா? நம்மளா சொல்ற தம்பி வரைக்கும் குமார். யாருக்கும் தெரியாது மச்சான். டேய் நான் அப்புறம் கூப்பிடுறேன், பாய். சரிப்பா. ஆனா நீ சொல்ற பேரை வச்சா அடிக்ட் ஆயிடலாம். கண்டிப்பா ஆயிடலாம்ப்பா. இல்ல நல்ல பேர் தான் கிஷோர். ஆனா குமார் குமார் கூப்பிட்டு பழகிட்டமே. அதுல என்னங்க இப்போ சிவகுமாரோ கிஷோர் குமாரோ நம்ம குமார் குமார்னே கூப்பிடலாம் இல்லங்க? கரெக்ட்மா.